மொபைல் எடிட் பண்ணி ஆன் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் மொபைல் அந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியுமா? எஸ். இன்னைக்கு CapCutோட பேசிக் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுக்கு CapCutல நிறைய ஆப்ஷன் எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அதை பத்தின எந்த டவுட்ஸும் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாமா? பிசியில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய எல்லா எஃபெக்ட்ஸும் CapCutல ஒரே கிளிக்கில் கொண்டு வர முடியும். தட்ஸ் ஒய் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப் ஃபார் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங். பட் நம்மளால ஆல் டைப்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங்கும் CapCutல எடிட் பண்ண முடியும், அதுவும் மொபைலில். அதில் இருக்க ஆப்ஷன் எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். நீங்கள் CapCutை ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி நான் எடிட் பண்ண போகிற வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது வேறு வீடியோஸ் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வீடியோவோட சவுண்டு வேணான்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும்னாலும் இதிலே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் தம்ப்நெயில் வைக்கணும்னா இங்கே செலக்ட் ஃப்ரம் ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணி அதில் ஏதாவது டெக்ஸ்ட் வைக்கணும்னா ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வீடியோவில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் இருக்கிறது தான் வேணும்னா அதை வச்சுட்டு டெக்ஸ்ட் வேணும்னா ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். உங்க டேட்டா ஆன்ல இருந்தாலும் அப்படிதான் வரும். ஸோ இப்போ நீங்க VPN கனெக்ட் பண்ணணும். வீடியோட எண்ட்ல எந்த ஆப்ஷன் VPN இல்லாம ஒர்க் ஆகும், VPNோட ஒர்க் ஆகும்ன்றத சொல்றேன். நெக்ஸ்ட் ஆட் ஆடியோவை கிளிக் பண்ணா 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சவுண்ட்ஸ்னா உங்க மொபைல்ல இருக்க ஆடியோஸை யூஸ் பண்றதுக்கு. காப்பிரைட்னா இப்போ நீங்க உங்க வீடியோல யூஸ் பண்ற ஆடியோ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணா காப்பிரைட் வருமா வராதான்றத சொல்ற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா இதுல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா SFXமே இருக்கும். உங்க வீடியோஸ்ல யூஸும் பண்ணிக்கலாம், வேணும்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட், ஏதாவது வீடியோஸ்ல இருந்து ஆடியோவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ரெக்கார்டு, உங்க வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க இதை ட்ரை பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் ரொம்ப நாய்ஸா இருந்துச்சுன்னா என்ஹான்ஸ் வாய்ஸ் கிளிக் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுங்க. ரொம்ப டீசென்டான வாய்ஸ் ஓவர் கிடைக்கும். வாய்ஸ் எஃபெக்ட்ஸ், உங்க வாய்ஸ் ஓவர் ரோபோட் வாய்ஸ்ல இருக்கணும் இல்ல எக்கோ அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆடியோ ஆப்ஷனும் இங்க கீழே இருக்க ஆடியோன்றதும் சேம் தான். நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷன். இதுல இப்ப நீங்க வீடியோவை ஸ்பிளிட் பண்ணணும்னா இந்த ஸ்பிளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸ்பீட், உங்க வீடியோஸ்க்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் டிக்ரீஸ் பண்ணணும்னாலும் இதை யூஸ் பண்ணுங்க. இதுல நீங்க ஸ்பீடை ஸ்லோ பண்ணா லைட்டா வீடியோ லாக் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ஸ்மூத் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. இதுல ஃபாஸ்டர் ப்ராசஸ் கொடுத்தா ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகும், பட் குவாலிட்டி அவ்வளவா இருக்காது. பெட்டர் குவாலிட்டி டேக்ஸ் டைம், பட் த வீடியோ குவாலிட்டி வில் பி டாப் நாட்ச். லெஃப்ட் சைட் டவுன்ல கீப் பிட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ ஸ்லோ பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்ட்லாம் ரோபோட் வாய்ஸ் அந்த மாதிரி மாறிடும். அது மாறாம இருக்கதான் இந்த ஆப்ஷன். அனிமேஷன், வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதும் எண்ட் ஆகும் போதும் எப்படி வரணும்ன்றது தான் இந்த ஆப்ஷன். இப்ப வீடியோ ஸ்டார்டிங்ல ஜூம் அவுட் ஆகணும்னா இந்த ஜூம் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எவ்வளவு செகண்டுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கணும்ன்றத செட் பண்ணுங்க. எண்டிங்ல ஜூம் இன் எஃபெக்டோட முடியணும்னா சேம் ப்ராசஸ் தான். ஜூம் இன் எஃபெக்டை அந்த அவுட்ன்றதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட்ஸும் செட் பண்ணீங்க. இந்த காம்போ எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல கம்பைன் ஆகி இருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டைல், இதுல உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட்டோ பீட்ஸ் ஜெனரேட் பண்ணா அந்த எஃபெக்ட் பீட்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி EFXக்கு தான் யூஸ் ஆகும். மியூசிக் இருக்கணும், அப்பதான் பீட்ஸை டிடெக்ட் பண்ணி ஜெனரேட் பண்ணும். ஆட்டோ ரீஃப்ரேம், உங்க வீடியோவை எந்த ரேஷியோல ரீஃப்ரேம் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி கேமரா மூவிங் ஸ்பீடு ஃபாஸ்டா ஸ்லோவா இருக்கணுமான்னு கிளிக் பண்ணி இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணா ஆட்டோ ரீஃப்ரேம் ஆயிரும். நெக்ஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட், மேனுவலா ரிமூவ் பண்ணணும்னா கஸ்டம் ரிமூவல் கொடுத்து தேவையான இடத்த பிரஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. ஆட்டோவா ரிமூவ் பண்ணணும்னா ஆட்டோ ரிமூவல் கிளிக் பண்ணா போதும். ஸ்ட்ரோக் ஆப்ஷன்ல உங்களுக்கு பிடிச்சதை கிளிக் பண்ணி எந்த கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ரெஸ்டோர் கொடுத்தா பேக்ரவுண்ட் ரெஸ்டோர் ஆயிரும். குரோமா கீ, கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ண யூஸ் பண்றது. ஓவர்லே, இந்த வீடியோ மெயின் வீடியோல இருக்கு, ஓவர்லே கிளிக் பண்ணா ஓவர்லேவா கன்வெர்ட் ஆயிரும். இல்ல ஓவர்லேவா மெயின் வீடியோவா சேஞ்ச் பண்ணணும்னா இங்க மெயின் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா போதும். பேசிக், இது ஃபுல்லாவே வீடியோவை எந்த பொசிஷன்ல இருக்கணும்ன்றத பேஸ் பண்ணி தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்னா ஹரிசாண்டல், ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகல். இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல வீடியோ ஃபுல்லா ஜூம் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ், இது உங்க வீடியோவை கலர் கிரேடிங் பண்ணும்போது இதுலயே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி
நீங்கள் ஈஸியாக கலர் கிரேடிங் மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட், வீடியோவை கலர் கிரேடிங் பண்ண யூஸ் பண்ணுறது. வீடியோ குவாலிட்டி, இந்த 3 ஆப்ஷன்ஸுமே வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பீட்ஸ், ஏஐ மியூசிக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் ஜெனரேட் பண்ணும், இல்லைனா நீங்கள் மேனுவலாகவும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் மட்டும் அப்படியே இமேஜ் மாதிரி வேணும்னா இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. வீடியோ ரிவர்ஸ் பண்ணோம்னா இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி டிக்ரீஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுங்க. நீங்க எடிட் பண்ற வீடியோ ரொம்ப சேக் ஆகுற மாதிரி இருக்கு, அப்ப இந்த ஸ்டெபிளைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டேபிளான அவுட்புட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் மோஷன் பிளர், ரொம்பவே ஸ்மூத்தான அவுட்புட்டுக்கு மோஷன் பிளர் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஓவர்லே கிளிக் பண்ணி ஒரு இமேஜை ஓவர்லேவில் ஆட் பண்றேன். அதுல கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி பாப் அனிமேஷன் கொண்டு வர போறேன். இமேஜ் ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஒரு 0.5 செகண்ட்ஸ் இடம் விட்டுட்டு நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்றேன். இப்போ இமேஜை கீழே கொண்டு போறேன். அவுட்புட் பாருங்க, அப்படியே ஸ்லைட் அப் அனிமேஷன் மாதிரி தான் இருக்கும். நான் ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல இமேஜை கீழே வச்சுட்டு ரெண்டாவது கீ ஃப்ரேம்ல இமேஜ் மேல வர மாதிரி வைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே ஸ்லைட் அப் அனிமேஷன் மாதிரி தான் இருக்கும். டூப்ளிகேட், ஒரே வீடியோவை 2 தடவை வைக்கிறது டூப்ளிகேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட், நீங்க ஆட் பண்ற வீடியோ சப்போஸ் 9:16 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா உங்களுக்கு அவுட்புட் 16:9 வேணும். அப்ப நீங்க உங்க வீடியோ ஜூம் பண்ணா அதுல இருக்க பாதி விஷயம் கிராப் ஆயிரும். பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. கலர், உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இமேஜ், வேற ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். பிளர், உங்க வீடியோ அப்படியே பேக்ரவுண்ட் ஆகி பிளர் ஆயிரும். சூப்பர்ல இதுல 4 டைப்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ், அனிமேட்டட் ஐகான்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அதுல பாதி இதுலயே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், வீடியோ எஃபெக்ட்ஸ், பாடி எஃபெக்ட்ஸ், போட்டோ எஃபெக்ட்ஸ். இதுல போட்டோ எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாவே போட்டோஸ்க்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வீடியோ எஃபெக்ட், இப்போ நீங்க சோஷியல் மீடியால பாக்குற மோஸ்ட் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் இதுல இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தனி வீடியோவே வேணும். பாடி எஃபெக்ட்ஸ், நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், அதுல பாடியில க்ளோயிங் லைன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் இந்த பாடி எஃபெக்ட்ஸ்ல இருக்க எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட், ஆட்டோ கேப்ஷன்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். தமிழ் லாங்குவேஜ்லாம் இன்னும் வரல, பட் உங்க வாய்ஸ் ஓவர் இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா வித்தின் அ மினிட்ல உங்களுக்கு கேப்ஷன் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஆட்டோ லிரிக்ஸ், இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன்ஸ் மாதிரி ஆட்டோ லிரிக்ஸ்ல ஜெனரேட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டாவே இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆர்ட் டெக்ஸ்ட், இதுல உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. ஸ்டைல்ஸ், ஃபாண்ட் கலர் அதுலேயே டெஃபால்ட்டா கொஞ்சம் இருக்கும், அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலரை இதில் செலக்ட் பண்ணுங்க. சைஸ், உங்கள் டெக்ஸ்ட் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதையும் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வேணும்னா குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக், உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வேணும்னா ஆட் பண்ணி அதோட வித் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. க்ளோ, உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு க்ளோ எஃபெக்ட் வேணும்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. பேக்ரவுண்ட், உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஷேடோ, டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ், டெக்ஸ்ட்டை வந்து கிராஸாக வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணுங்க. எஃபெக்ட்ஸ், இதுலயும் நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கோங்க. அனிமேஷன்ஸ், உங்க டெக்ஸ்ட் என்ன அனிமேஷன்ல வரணும்ன்றத இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பபுள், சாட் கார்டு மாதிரியான எஃபெக்ட்லாம் இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச், நீங்க உங்க டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டிங் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் ஃபுல் வீடியோ வரை இருக்கணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மாஸ்க், இப்போ வீடியோல எனக்கு தேவைப்படுற பார்ட் தனியா ரவுண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அந்த பார்ட் மட்டும் வேணும், ஆனா ரவுண்டா கிராப் பண்ண முடியாது, அப்ப யூஸ் பண்றதுதான் இந்த மாஸ்க். இது வெறும் பேசிக் தான். இந்த மாஸ்க் டூலை வச்சு நிறைய எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இதை பத்தி ஒரு வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க டு யூட்டன் ஆரோஸ் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா, இப்போ இந்த மாஸ்க் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன், ஆனா அது எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு ஆரோவை கிளிக் பண்ணா நம்ம ப்ரீவியஸா பண்ண எஃபெக்ட் அண்டு ஆயிரும். அதுவே எனக்கு திரும்ப அந்த எஃபெக்ட் வேணும்னா ரைட் சைடு ஆரோவை கிளிக் பண்ணா ரீடு ஆயிரும். Let's see which features doesn't work if we DONT connect VPN.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டூல்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தா ஆர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மொபைலில் எடிட் பண்ணி நான் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் டுட்டோரியல் கூட பண்ணுறேன். ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you in next video.